ஸ்ரீமத் பாகவத புராணம் இரண்டாம் பகுதி. புராணம் சகல மங்களங்களையும் அளிக்க கூடியதான லீலா வைபவங்கள் நிறைந்த பகவானுடைய அவதார கதைகளை கேட்க நாங்கள் மிக்க ஆவலுடன் இருக்கின்றோம். அந்த புண்ணியமான திவ்ய சரித்திரத்தை எங்களுக்கு கூற வேண்டும். பகவானுடைய லீலா வினோதங்களை கேட்பதற்காகவே சத்தியலோகம் செல்வதை காரணமாக கொண்டு நாங்கள் இங்கு தங்கி இருக்கிறோம். தர்மத்தின் பாதுகாவலனான ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா தனது திருநாட்டிற்கு புறப்பட்டு சென்ற பிறகு தர்ம தேவதையரை சரணமாக அடைந்தது. அந்த தர்மமானது யாரால் காக்கப்பட்டது? கலியில் தோஷங்களினால் மன தூய்மையை இழந்த மனித சமூகத்தை பகவத் கதாமிருதம் என்ற பானத்தினால் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று வேண்டிய சனகாதி முனிவர்களுக்கு சூதமா முனிவர் கூறத் தொடங்கினார். சகல மங்களங்களையும் அளிக்கக்கூடியதான லீலா வைபவங்கள் நிறைந்த பகவானுடைய அவதார கதைகளை கேட்க நாங்கள் மிக்க ஆவலுடன் காத்திருக்கிறோம். அந்த புண்ணியமான திவ்ய சரித்திரத்தை எங்களுக்கு கூற வேண்டும். பகவானுடைய லீலா வினோதங்களை கேட்பதற்காகவே சத்தியலோகம் செல்வதை காரணமாக கொண்டு நாங்கள் இங்கு தங்கியிருக்கிறோம். தர்மத்தின் காவலனான ஸ்ரீகிருஷ்ண பகவான் தன் திருநாட்டிற்கு புறப்பட்டு சென்ற பிறகு தர்ம தேவதையரை சரணமாக அடைந்து அந்த தர்மமானது யாரால் ரட்சிக்கப்பட்டது? கலியில் தோஷங்களினால் மன தூய்மையை இழந்த மனித சமூகத்தை பகவத் கதாமிருதம் என்ற பானத்தினால் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று வேண்டிய சனகாதி முனிவர்களுக்கு சூதமா முனிவர் கூறத் தொடங்கினார். ஸ்ரீமன் நாராயணரையும் புருஷ சேஷரான நரனையும் சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ வியாச பகவானையும் வணங்கி வெற்றியளிக்கும் இந்த புராணத்தை கூறுகிறேன். பகவானுடைய அருள் கடாட்சம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். ஸ்ரீஹரியை ஆராதித்து பக்தி செய்வதே மனித குலத்தின் முக்கியமான தர்மமாகும். ஸ்ரீ வாசுதேவனிடத்தில் மனதை செலுத்தி பக்தி யோகத்தை செய்வதனாலேயே உண்மையான ஞானமும் வைராக்கியமும் ஏற்பட்டுவிடும். அதனால் பகவான் மகிழ்ச்சி அடைகிறார். அறிவில் சிறந்த பெரியோர்கள் ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் வேறுபாடு இல்லை என்றுணர்ந்து தமது உள்ள கோயிலிலே பரமாத்மாவை கண்டு ஆனந்த பரவசம் அடைகின்றனர். சர்வ வியாபியாக விளங்குகின்ற ஸ்ரீஹரியே எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர். முழு கலையுடன் ஒளிர்கின்ற ஸ்ரீ கிருஷ்ணாவதாரமே மிகச்சிறந்தது. அவருடைய லீலா வைபவங்களையும் அவதார கதையையும் கேட்கிறவன் இன்ப வெள்ளத்தில் திளைப்பான். அவரை அடைவதற்கு அவரே காரணமாவார். ஸ்ரீகிருஷ்ண பகவானை உபாசிப்பவர்கள் சத்வகுணமும் சாந்தியும் அடைந்து ஆனந்தமாக வாழ்கின்றனர் என்று சூதமா முனிவர் கூறினார். இரண்டாம் பகுதி நிறைவடைந்தது.